Dr. Srivarmas. Arun XLO Ziva, an elite active retirement community in Mahabalipuram, Chennai. For apartments and luxury villas, call 7288 நேயர்களே வணக்கம். இது சாணக்கியா. இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு துரைக்கருணா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழக அரசியல் களம் இன்னும் கரெக்டாக இன்றைய தேதியிலிருந்தே பார்த்தோம்னா ஒரு வருஷம்தான் இருக்குது. இந்நேரம் தேர்தல் முடிவுகளே வந்திருக்கும் அடுத்த வருடம். ஒரு மாதம் முன்னாடி பார்க்குறோம், அதிமுக மூன்றாவது பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய பாஜகவுடன் கைகோர்த்தது, கூட்டணியை உறுதி செய்தது. திரு அமித்ஷா அவர்கள் அறிவித்தார். திரு அண்ணாமலை அவர்கள் அவருடைய டேர்ம் முடிந்ததன் அடிப்படையில் அவருடைய புதிய தலைவராக நயினார் நாகேந்திரன் நியமிக்கப்பட்டார். இந்த மூமெண்ட்டில் நடந்து இப்போ 1.5 மாதம் டஸ்ட்டு செட்டில் ஆன மாதிரி எல்லாம் செட்டில் ஆயிருக்கு. இப்போதைய களத்திலிருந்து உங்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது? தமிழக அரசியல் களம் எப்படி இருக்கிறது? 2026 நடைபெற இருக்கிற இந்த சட்டப்பேரவை பொதுத் தேர்தலை எதிர்கொள்வதற்கு எல்லா அரசியல் கட்சிகளுமே தயார் நிலையில் இருக்கிறாங்க. குறிப்பாக ஆட்சி கட்சியான திராவிட முன்னேற்றக் கழகம் கடந்த 6 மாதத்துக்கு முன்னாடியே அவங்க இந்த 2024 நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் முடிந்து அவங்க 40க்கு 40 100% வெற்றியை உறுதிப்படுத்திய உடனே அடுத்த ஒரு வாரத்தில் 200+ அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. அப்போ இந்த 200+ என்கிற இலக்கை நோக்கி நாங்கள் பயணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு வாரம் 15 நாட்களில் 234 தொகுதிகளுக்கும் தொகுதி பொறுப்பாளர்கள், ஐடி விங், பேரவை, பாசறை, இளைஞரணி, மகளிரணி, எல்லா ஒரு 16-18 பிரிவுகளைச் சேர்ந்த முக்கியமானவர்களையெல்லாம் இந்த 234 தொகுதிகளுக்கும் தொகுதி பொறுப்பாளர்கள்னு போட்டுட்டாங்க. இதை தாண்டி இப்போ அந்த பாக பொறுப்பாளர்கள், பூத் கமிட்டி நிர்வாகிகள் சொல்லிட்டு எல்லா அனைத்து தொகுதிகளிலும் தேர்தல் பணிகளை தொடங்கிட்டாங்க. இதை தாண்டி மண்டல பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள்னு சொல்லி தேர்தல் வெற்றியை நோக்கி இலக்கை நிர்ணயித்து அந்த வெற்றியை நோக்கிய பயணத்தில் திமுக அணியினர் களமிறங்கிட்டாங்க. மரியாதைக்குரிய முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு, 200+ன்னு சொன்னோம், 234 தொகுதியிலையும் வெற்றி பெற்றாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லைங்கிறார். ஜனநாயகத்தில் அதை எவ்வளோ பெரிய பேராபத்துன்னு அவர் உணரலை. எதிர்கட்சியே இல்லாமல் ஒரு ஆட்சியை கொண்டு போகணுன்னு அவர் விரும்புகிறார் போல் இருக்குது. இன்னும் கூடுதலாக அந்த அமைச்சரவையில் இருக்கிற திரு சேகர்பாபு, அறநிலைத்துறை அமைச்சர், என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் 200+ன்னு சொல்கிறத இருமாப்போடு பேசுவதாக சொல்லுகிறார்கள். மீண்டும் கூடுதல் இருமாப்போடு சொல்லுகிறோம், 234 தொகுதிகளையும் திமுக இந்த முறை கைப்பற்றுங்கிறார். வெற்றி பெறுவோன்னு சொல்லலை, ஜெயிப்போன்னு சொல்லலை, கைப்பற்றுவோங்கிறார். இறங்கிட்டாங்க, கைப்பற்றுற வேலைகளை இறங்கிட்டாங்க. பிரதான எதிர்க்கட்சியான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி என்டிஏவோட சேர்ந்துட்டாங்க. இப்போ இது ஒரு வலுவான கூட்டணி தான். இதனோடு எந்த அரசியல் கட்சிகள் வருது அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். ஏற்கனவே என்டிஏ அணியில் இருக்கிற பாமக, தேமுதிக, தமாக, ஐஜேகே உள்ளிட்ட அந்த கட்சிகள் அப்படியே வருவதற்கான கூடுதல் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே அடைச்சிட்டாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற கூட்டணியிலிருந்து யாரும் வெளியில் வருவதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு உறுதிப்படுத்தப்பட்டாங்க. திரு ஸ்டாலினுடைய 72வது பிறந்த நாளில் பங்கேற்ற அத்தனை தலைவர்களுமே நாங்கள் உறுதியாக இந்த அணியில் தான் இருப்போம் அப்படின்ட்டாங்க. 2024 பாஜகவிலிருந்து நாங்கள் வெளியில் வந்துட்டோம், மெகா கூட்டணியை அமைக்கப் போகிறோன்னு சொன்ன திரு எடப்பாடி பழனிசாமி இதில் தோல்வி கண்டுட்டார். அதே நிலைப்பாடு இருந்திருந்ததுன்னா இங்கேருந்து கொண்டு பிறகு இழுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட அந்த கட்சியில் பேசினாங்க. விசிக, ஈவன் காங்கிரஸ் உட்பட ஒரு சில கட்சிகளை நாம் கொண்டு வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இப்போது பாரதிய ஜனதா கட்சியோடு அவர்கள் கூட்டணி உடன்பாடு கண்டுவிட்டதால் அதற்கான வாய்ப்பு இல்லை. இப்போ பேர வலிமையை அங்கே யாருமே பேச முடியாது. இப்போவும் அவங்க இரட்டை இலக்கில் வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் திமுக கூட்டணியில் ஏற்கனவே 6-6-6ன்னு சிபிஐ, சிபிஎம்க்கு, மதிமுகவுக்கு, விசிகாவுக்கு 6 இடங்களை கொடுத்து பண்ணிட்டாங்க. காங்கிரஸ் கட்சி இந்த முறை கூடுதல் இடங்களை கேட்குறாங்க. அது கேட்டு இடம்பெறாத இன்னொரு அணிக்கு போவோம் அப்படிங்கிறதுக்கு இங்கே இடம் இல்லாமல் போயிடுச்சு. அதனால் அவங்க 1-2 இடங்களை அதிகமாக பெற்று அந்த அணியிலே தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆட்சி கட்சியாகவும் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறதுனால அந்த அவங்க அரசு அதிகாரிகள், காவல்துறையினர் இன்னும் அந்த சாம பேத தான தண்டம்னு இறக்கி பெரிய அளவில் வெற்றியை பெறுவதற்கு, நான் குறிப்பிட்ட மாதிரி வெற்றியை கைப்பற்றுவதற்கான பணிகளில் இருக்கிறாங்க. இங்கே கூட்டணி அறிவித்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 1.5 மாதம் 2 மாதம் ஆக போகுது. இன்னுமே ஒரு முன்னெடுப்பு, ஒரு சரியான நம்பகத்தன்மையோடு இது பயணிக்கவில்லையோ அப்படின்னு தான் பொதுவெளி சந்தேகம். ஒரு ஒருங்கிணைந்த போராட்டமும் இது நடந்தது. அதை தான் நான் சொல்ல வந்தேன். பாரதிய ஜனதா கட்சி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதை தாண்டி திராவிட முன்னேற்ற கழகத்தை தேர்தல் களத்தில் வீழ்த்த எத்தனிக்கிற, வீழ்த்த வேண்டும் என்று கருதுகிற
இந்த அணியில் இடம்பெற விரும்புகிற அரசியல் கட்சியோட பேச்சுவார்த்தையை நடத்தி நீங்கள் கூட்டணியை உறுதிப்படுத்தி ஒரு பொது மேடையை உருவாக்கி அங்கே நீங்கள் எல்லா கட்சிகளையும் அழைத்து இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய செயல்பாடுகள், ஆட்சியின் அவலங்கள் இதை தோலுரித்து காட்டினாதான் இது திமுகவை தேர்தல் களத்தில் வீழ்த்துகிற அளவுக்கான வல்லமை மிக்க வலிமையான கட்சி கூட்டணி என்கிற அந்த நம்பிக்கை பொதுவெளிகளில் மக்கள் மத்தியில் வரும். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கிற உறுப்பினர்கள், தொண்டர்கள், நிர்வாகிகளுக்கும் அந்த தைரியம் வந்து களமாடுவார்கள். திமுக எதிர் தீவிரமாக எதுவுமே இல்லை. நான் கேள்விப்பட்ட வகையில் பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து இது மாதிரி உங்களுக்கு நம்ம ஒரு கூட்டு போராட்ட குழு மாதிரி அறிவித்து பண்ணுவோம் அப்படின்னதுக்கு பொறுத்துருங்க பார்ப்பாங்கிற மாதிரி எடப்பாடி சொன்னதாக கேள்விப்பட்டேன். எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் அதுதான் அரசியல் களத்தில் பாஜக வந்து போராட்டத்தை ஒருங்கிணைந்து நடத்துவதற்கு ஒரு முன்னெடுப்பு எடுத்து எடப்பாடி வேணாம், அது வந்து இப்போதைக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. மற்றவங்கள்ட்ட எல்லாம் பேசி திரு நயினார் நாகேந்திரன் சட்டமன்றத்தில் சந்தித்து பேசினதா சொன்னாங்களே, அப்போ நடந்ததா இது? ஆமாம், அதற்கு பின்ன கடந்த வாரத்தில் கூட இது தொடர்பாக பேசினதாக கேள்விப்பட்டேன். அதுதான் திமுகவை வீழ்த்துவதற்கான சரியான வியூகமாக இருக்கும். நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடந்து கொண்டிருந்த பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் எத்தனை போராட்டங்கள், மறியல், ஆர்ப்பாட்டம், உண்ணாவிரதம்னு பல போராட்டங்கள் நடத்தினாங்க. அவங்க மட்டும் இல்லை, இந்த அரசு தொடர்பான அமைப்புகள், அரசு சாராத அமைப்புகள், இப்படி பல்வேறு அமைப்புகள் அரசுக்கு எதிராக திரு எடப்பாடி பழனிசாமி அரசுக்கு எதிராக போராடிய போது அங்கே டேபிள் போட்டு உட்காந்துருவாங்க திமுகவினர். உட்காந்து உங்கள் போராட்டம் நியாயமான போராட்டம், இந்த அரசாங்கம் நாங்கள் செய்யாது, நீங்கள் எங்களுக்கு வாக்களித்து எங்களை ஆட்சிக்கு கொண்டு வாங்க, நாங்கள் அவ்வளவே நிறைவேற்றுறோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பிரிவினரையும், அரசூழியர்கள், ஆசிரியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், போக்குவரத்து ஊழியர்கள், மின்வாரிய ஊழியர்கள், அத்தனை பேரையும் போய் சமாதானப்படுத்தி தனக்கான வாக்குகளை அவர்களிடமிருந்து பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து இப்போ மீண்டும் அவங்க போராட்ட களத்துக்கு வர்றாங்க. 4 வருஷம் பொறுத்திருந்து பார்த்தோம். டாக்டர் ஜிஏ மீட்டிங்கில் கடந்த மாதத்துக்கு முன்னாடி பேசுகிறப்போ எதிர்க்கட்சியாக இருந்தால் தான் இவங்க நம்ம கோரிக்கையை மதிப்பாங்க, அதனால் மீண்டும் திமுகவை எதிர்க்கட்சியாக கொண்டு வருவோம் அப்படின்னு பேசக்கூடிய அளவுக்கு வந்துடுச்சு. அப்போ இந்த விஷயங்களை கூட பயன்படுத்திக்கல. நான் சொன்ன இத்தனை அமைப்புகள் போராடுதில்லை அரசுக்கு எதிராக, திமுக அரசுக்கு எதிராக. நீங்கள் அவர்களோடு கைகோர்த்து அரசியல் ரீதியான ஒரு கூட்டணியும் கட்டமைத்து அப்படி போராட்ட குழுவை உருவாக்கி இந்த அரசுக்கு எதிராக போனால்தானே உங்களுக்கு பொதுமக்கள் மத்தியிலேயும் மக்களுக்காக நமக்கானவர்கள் இவர்கள், ஆட்சி மாற்றம் வருகிறதுக்கு இவர்களுக்கு சரியான ஒரு வலிமை இருக்கிறது அப்படிங்கிற அந்த நம்பகத்தன்மையை உருவாக்கக்கூட இவங்க தவறிட்டாங்க அப்படிங்கிறத இன்றைய நிலையாக இருக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த முறை மீண்டும் ஆட்சி கட்சியாக வர வேண்டும்ங்கிறதுல அவங்க ஒரு மிகப்பெரிய உறுதிப்பாட்டை எடுத்திருக்காங்க. என்ன காரணம்னா, மரியாதைக்குரிய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிறுவன தலைவர், மறைந்த முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 77, 80, 84 ஒரு தொடர் வெற்றி, ஹார்ட்ரிக் வெற்றியை கொடுத்துட்டார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஒரு தொடர் வெற்றியை 2011, 2016 ஆட்சி கட்சியை மீண்டும் ஆட்சி கட்சிங்கிற நிலைப்பாட்டை உருவாக்கிட்டாங்க. 6 முறை திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி கட்சியாக வந்தாலும் தொடர் வெற்றி இதுவரை அவர்களுக்கு சாத்தியப்படவில்லை. இந்த முறை எப்படியாவது நாம் ஆட்சி கட்சியை மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறாங்க. அதனால தான் அவங்களுக்கு அமைச்சர்களுக்கெல்லாம் டார்கெட் கொடுத்து இத்தனை தொகுதிகளை நீங்கள் வெற்றி பெற்று கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இலக்கை நிர்ணயித்து களப்பணியாற்றுகிறார்கள். இங்கே எதிரணியில் என்டிஏ, அதிமுக, இப்போ இவர்களோடு பாட்டாளி மக்கள் கட்சி வருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிலை இன்றைக்கி வந்து ஒரு மோசமான நிலையில் இருக்குது. அந்த கட்சி இனி எப்படி செயல்பட போகிறது? ராமதாஸ் பாமக, அன்புமணி பாமக என்று 2 பாமக களத்துக்கு வருமா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேள்விக்குறி இருக்குது. என்ன நடக்கிறதுங்கிறத நம்ம பார்ப்போம். இதிலே ஒரு கிளாரிட்டி இல்லாத மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு பல அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாங்க. சார், நான் உங்ககிட்ட கேட்கணுன்றது, திரு ஓபிஎஸ் அவருடைய நிலை இதில் என்ன, திரு டிடிவி அவர்களுடைய நிலை இதில் என்ன? இவர்களால் கண்டிப்பாக திமுகன்ற ஆப்ஷனை எடுக்க முடியாது. ஏன்னா அவர்கள் திமுகவுக்கு எதிராக இயங்கக்கூடிய அரசியல் சக்திகள். அப்போ அவர்களுக்கு இருக்கக்கூடியது ஒன்று பாஜக வாய்ப்பு, ஒன்று அதிமுக வாய்ப்பு. இப்போ இருவரும் கூட்டணி சேர்ந்த பிறகு இவர்கள் ஆல்ரெடி பாஜக கூட்டணியில் தான் இருக்காங்க. அப்போ இந்த கூட்டணியில் இருக்கணும். ஆனால் அதிமுக சைடில் அவர்கள் எதுவும் உறுதிப்படுத்தலை. டிடிவி அவர்கள் மட்டும் ஒன்று சொல்கிறாரு, நாங்கள் மோடி எந்த பக்கமோ அந்த பக்கத்தில் நாங்கள் இருக்கோன்ற சொல்லிட்டாரு.
ஓபிஎஸ் கிட்ட கேட்டதுக்கு அவர் வந்து கடவுள் மேலே கையை காமிச்சிட்டு நகர்றாரு. இல்லை அதிமுக அதில் திரு இபிஎஸ் அவர்கள் என்னதான் நகர்வு எடுப்பார் இதில்? இல்லை, இப்போ திரு இபிஎஸ் அவர்களை பொறுத்தளவில் கட்சியிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டவர்களை ஒருபோதும் சேர்க்க மாட்டேன் அப்படிங்கிறதுல தான் இன்னும் உறுதியாக இருக்கிறாரு. கூட்டணிக்குள்ள அதுதான் சொல்கிறேன். கூட்டணிக்குள்ளே அவங்க இருக்கிறத பொறுத்து பாரதிய ஜனதா கட்சி ஒரு உறுதியான நிலைப்பாட்டை எடுக்குமே என்றால் அந்த உறுதியான நிலைப்பாட்டுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொண்டே தீர வேண்டும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா 98 திராவிட முன்னேற்ற கழகத்தை அந்த கூட்டணியில் இருந்து அண்ணா திராவிட கூட்டணியில் மதிமுக பாமகலாம் இருந்து ஒரு பெரிய வெற்றியை பெற்று ஒரு மீண்டும் அங்கீகாரமே அப்போ தான் அவங்களுக்கு கிடைச்சது. ஒரு வருடத்தில் செல்வி ஜெயலலிதா அந்த ஆட்சிக்கு எதிராக 13 மாதங்களில் போன உடனே திமுக இடம்பெற்றிருந்த அந்த பாஜக கூட்டணியில் தான் இவங்களும் போய் சேர்ந்தாங்க. அப்போ திமுகவோடு நீங்கள் எப்படி இணைந்து பயணிக்க முடியும்னு மதிமுக வைகோ இவரெல்லாம் கேட்டபோது நாங்கள் இதில் தான் பாரதிய ஜனதா கட்சி அப்போ ஐக்கிய முன்னணியா பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான அந்த கூட்டணியில் தான் இருக்கும். அந்த கூட்டணியில் எந்த கட்சி இடம்பெற்றாலும் எங்களுக்கு கவலை இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இப்போ அதே நிலைப்பாட்டை திரு எடப்பாடி அவர்கள் நாங்கள் என்டிஏவோடு இருக்கிறோம். என்டிஏ அணியில் என்னென்ன கட்சி இருக்கணும்னு நாங்கள் வந்து அதை டிசைட் பண்ண முடியாது, யார் இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவை எடுப்பதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது. இதையும் தாண்டி நான் என்ன சொல்கிறேன்னா, பாரதிய ஜனதா கட்சி வந்து திரு ஓபிஎஸ் அவர்கள் திருமதி சசிகலா அவர்கள் இணைந்தால் ஒன்றுபட்ட அதிமுக வலிமையான அதிமுக என்று வருகிற பொழுது பொதுவெளிகளில் மக்கள் மத்தியில் மீண்டும் ஒரு வலிமைமிக்க அதிமுக உருவாகிடுச்சு. இந்த ஒன்றுபட்ட அதிமுக தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை தேர்தல் களத்தில் வீழ்த்த முடியும். இதற்கு என்டிஏ அணி மிக பேருதவியாக இருக்கும். அவங்களும் 18-19% வாக்குகள் இருக்குது. இது வந்து இப்போ இந்த 23ங்கிறது அவங்க வந்தாங்கன்னா 33 கூட மாறலாம். ஏன்னா நாடாளுமன்றத்தில் வந்து ஒரு பெரிய அதிருப்தி இருந்ததுனால தான் ஒரு சரிவு அவங்களுக்கு ஏற்பட்டது. திரு ஓபிஎஸ் அவர்கள் தனித்து நின்றே கிட்டத்தட்ட 4,32,000 ஓட்டு வாங்குறார். ஒரு பலாப்பழங்கிற ஒரு புதிய சின்னத்தை புதிய தொகுதியில் போய் வாங்குறாரு. ஒரு தொகுதிக்கு 6,000-7,000 ஓட்டு சட்டமன்ற தொகுதிக்கு வாங்கிட்டார். அப்போ இந்த வாக்குகள் பரவலாக அந்த டெல்டா மாவட்டம் தென் மாவட்டங்களில் இருக்குங்கிறது தான் யதார்த்தம். ஸோ அந்த வாக்குகளும் தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக அதிகமான சதவீதத்தை காட்டுவதற்கு உதவியாக இருந்தது. இதில் இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். 2021 சட்டப்பேரவை தேர்தலில் தென் மாவட்டங்களில் 42 தொகுதிகளில் அமமுக டிடிவி தினகரனுடைய அமமுகவிற்கு செல்வாக்கு இருக்கிறது. நீங்கள் ஒரு 15 இடங்களை பாஜகவுக்கு கொடுங்க, நாங்கள் தினகரனுக்கு கொடுத்து நம்ம அகாமடேட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா பெரிய அளவில் பாதிப்பு வரும் அப்படின்னு மத்திய உளவுத்துறை தகவலை வச்சு அமித்ஷா கூப்பிட்டு பேசுகிறார். இங்கே ஒரு நட்சத்திர விடுதியில் திரு ஓபிஎஸ் இபிஎஸ் திரு ஓபிஎஸ் சொல்கிறார், அமித்ஷா சொல்கிறது சரிதான், தென் மாவட்டங்களில் டெல்டா மாவட்டங்களில் அவங்களுக்கு கணிசமான வாக்கு இருக்குது, நமக்கு வெற்றி மீண்டும் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் அவங்கள அகாமடேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. எடப்பாடி ஒத்துக்கவே இல்லை. அவர் பிடிவாதமாக நான் 150 தொகுதிக்கு மேலே வெற்றி பெற்று நான் மீண்டும் முதலமைச்சராக வருவேன், எனக்கு நான் வந்து தனியார் ஆய்வு அந்த குழுக்கள் மாநில உளவுத்துறை இது எல்லாமே சர்வே பண்ணி எனக்கு 150 தொகுதியில் ஜெயிக்கலான்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னார். அமித்ஷா பார்த்தாரு, எவ்வளோ அட்வைஸ் பண்ணி பார்த்தாரு, கேட்கணும்னு சரி போங்க அப்படின்ட்டு விட்டார். என்ன நடந்தது? அதே மாதிரி தான் அமமுக வந்து தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்குச்சுன்னு நம்ம பார்த்தோம். இதை தாண்டி இந்த வன்னிய சமுதாயத்துக்கு 10.5% அவசர கதியில் எடப்பாடி எடுத்த முடிவு ஒரு பெரிய தாக்கத்தை தென் மாவட்டங்களில் அந்த முக்குளத்தூர் உள்ளிட்ட 106 சமுதாயம் இவருக்கு எதிராக வந்துருச்சு. அப்போ அரசியல் களத்தில் வியூகங்கள் வகுப்பது, வெற்றியை நோக்கி பயணிப்பது என்பது அது ஒரு பெரிய கலை. அது எடப்பாடிக்கு கைவிடலை அப்படிங்கிறத கடந்த அடிக்கடி ஊடகங்களில் வலைத்தளங்களில் 10 தோல்வி பழனிசாமி சொல்கிறாங்கன்னா இதுதான் காரணம். அப்போ இந்த 2026 தேர்தலில் இந்த கூட்டணி வெற்றி பெற்று மீண்டும் அதிமுக ஆட்சி அமைக்காவிட்டால் ஒரு மிகப்பெரிய சரிவு பின்னடைவு இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலை விடவும் மோசமான ஒரு சரிவை நம்ம சந்திப்போம். மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்து விட்டால் அதிமுக அரசியல் நடத்த முடியாத ஒரு சூழல் வந்துடும் அப்படிங்கிறது தான் கள யதார்த்தம். இன்றைக்கு நான் சொல்கிறேன், அப்படி ஒரு தோல்வி ஏற்பட்டு விடுமையானால் அதிமுகவில் பயணிக்கிற 40 வயதுக்கு கீழ் உள்ள கட்சியினுடைய எல்லா மட்ட நிர்வாகிகளுமே திசை மாறிடுவாங்க. திமுக, சீமான், விஜய், காங்கிரஸ்னு போயிடுவாங்க. திரும்ப அந்த கட்சியை ஒரு வெற்றி பாதைக்கு அழைத்து செல்வதற்கு ஒரு வலிமையான கட்டமைப்பை உருவாக்குவதற்கு உரிய
ஆளுமையோ திறமையோ செல்வாக்கோ மக்களாதரவோ இல்லாத திரு எடப்பாடி பழனிசாமியால் முடியாது. அவர்கிட்ட தான் அதிமுக இருக்கும். அவர் தான் பொதுச் செயலாளர் இருப்பார். எப்படி இந்த மதிமுக தமாக தேமுதிக மாதிரி. இப்பயும் அதே தப்பு செய்கிறாருன்னு நினைக்கிறீங்களா? அதுதான் இப்போ நான் சொல்கிறேன். இன்றைக்கும் அதே தவறை செய்கிறாரு. அதாவது ஒவ்வொரு வாக்கு வித்தியாசம் நம்ம பல பதிவுகளில் சொல்லியிருக்கோம். இங்கே தியாகராய நகர் தொகுதியில் போட்டியிட்ட 2021 போட்டியிட்ட சத்யா 137 வாக்குகளில் வெற்றியை இழக்கிறார். 137 ஓட்டு தான். 2021 26ன்னு கருதுகிறேன், இல்லை 2011-16 காலகட்டத்தில் நினைக்கிறேன், கோயம்புத்தூரில் 17 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வேட்பாளர் தோல்வி. சி.டி. சௌந்தரராஜன் இருக்கார்ல, அவரை எதிர்த்து நின்ன சின்னசாமின்னு அதிமுக தொழிற்சங்க தலைவர் 17 ஓட்டில் தான் தோற்கிறார். இப்போ இதை உணர்ந்து தென் மாவட்டங்களில் டெல்டா மாவட்டங்களில் குறைஞ்சது ஒரு 5-7% வாக்குகள் திரு ஓபிஎஸ் திரு சசிகலா அவர்களுக்கு இருக்கிறது. நான் குறிப்பிட்டேன்ல 2021 அமமுகவுக்கே தினகரனுக்கே அந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்குங்கிற போது அதற்கு இணையான செல்வாக்கு கூட இவங்க 2 பேருக்கும் இருக்கும்ல. அப்போ இந்த வாக்கு சதவீதத்தை நாம் பெற வேண்டும், இழக்கக்கூடாது, இது வெற்றிக்கு நாம் உதவும் என்று கருதாமல் திரு எடப்பாடி பிடிவாதமாக போனால் நீங்கள் எத்தனை கட்சி கூட்டணி போட்டாலும் கூட பின்னடைவு, சரிவு, தோல்வி என்பது உறுதிங்கிறது தான் என்னோட பார்வை. இதில் வந்து பாஜகவுடைய விஷயமும் ரோலும் முக்கியமானதாக பார்க்கப்படுது. இப்போது திரு நயினார் நாகேந்திரன் பேசும்போது ஒரு ப்ரெஸ் மீட்டை சொல்கிறாரு, எங்களுக்கு எண்ணிக்கை முக்கியம் அல்ல, எண்ணம் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்றாங்க. ஸோ பாஜக ஆதரவாளர்கள் பலருமே வந்து என்னது சீட்டு குறைவாக கேட்க போகிறீங்களா, போன டைம் கூட நிறையா வாங்கணும், நம்ம நிறையா பெர்சன்டேஜ் வாங்கியிருக்கோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. திரு இபிஎஸ் மீதான அந்த ட்ரஸ்ட்டும் ஒழுங்காக இல்லாத மாதிரியே போயிட்டுருக்கு. ஒரு பிணைப்பு தொண்டர்கள் மத்தியில் இன்னும் வராத மாதிரியே இருக்குது. இதில் வந்து டிடிவி ஓபிஎஸ் போன்ற பாஜகவை நம்பி வந்த முக்கிய தலைவர்கள் அவர்களுக்கு வந்து அதிமுக தரப்பில் இன்னும் உறுதி கொடுக்கப்படாதது அந்த கூட்டணிக்குள்ளேயே ஒரு ஜெல்லாகாமல் இருக்கும் அப்படின்ற கேள்வி எழுப்புதில்லை. நம்ம உண்மைதான். இப்போ பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவில் அவங்க இந்த முறை அதிக இடங்களில் போட்டியிடணும், வெற்றி பெறணும் அப்படிங்கிறது இருக்குது. 2026 சட்டப்பேரவை தேர்தலை விடவும் 2029 நாடாளுமன்ற தேர்தல் தான் அவங்களுக்கு இலக்காக இருக்கிறதும். அவங்க நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு அதிகமான எம்பிக்களை பெற வேண்டும். 2024 அதிமுகவோட இருந்திருந்தால் ஒரு 15-20 தொகுதிகள் இந்த அணிக்கு கிடைச்சிருக்கும். குறைந்தபட்சம் ஒரு 5-6 எம்பிக்களாவது பாஜகவுன்னு இருக்கும் அப்படிங்கிறது இருக்குது. அது பொதுவெளிகள்லையும் எல்லாரும் பேசுனாங்க, 2 தரப்புமே, பாஜகவிலையும் பேசுனாங்க, அதிமுகவிலையும் பேசுனாங்க. எனவே இதனுடைய நீட்சியாக 2019 வரைக்கும் இந்த அணியை சரியாக கட்டமைத்து கொண்டு செல்லணும் அப்படின்னு. இந்த முறை என்ன முக்கியம், எண்ணிக்கை முக்கியம் இல்லை என்று தெரிவித்திருக்கிற திரு நயினார் நாகேந்திரன் தான் சொன்னார், சுமார் 40 இடங்களில் நம்ம போட்டிக்கிட்டால் கணிசமான இடங்களை பெற முடியும் அப்படிங்கிற மாதிரி. நான் அறிந்த வகையில் பாரதிய ஜனதா கட்சி அதற்கான ஒரு முஸ்தீபில் முன்னெடுப்பில் இருக்கிற மாதிரி தான். அவங்க தனித்து போட்டியிட்ட போது எந்தெந்த தொகுதிகளெல்லாம் மிக அதிகமான வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள், கூட்டணியில் இருக்கிற போது எங்கெல்லாம் அதிக வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள், பாஜகவிற்கு வெற்றிக்கான வாக்கு சதவீதம் எந்தெந்த தொகுதிகள் இருக்குங்கிறத அடையாளப்படுத்தி அந்த லிஸ்ட்டை வந்து அதிமுகவில் கொடுத்து கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலையுமே இப்போ சிட்டிங் எம்எல்ஏஸ் இருக்காங்களே, அதில் ஒரு 5-10 தொகுதி பாஜக கேட்கும், அதனால் நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக வேறு தொகுதி பார்த்துங்கன்னு பேசுனாங்க அப்படின்னு கூட நமக்கு தகவல் இருக்குது. அது போக போக இவங்க வந்து இந்த இடப்பங்கீடு, தொகுதி பங்கீடு, அந்த இதில் தான் இந்த விஷயங்கள் வரும். அதற்கு முன்னதாக நம்ம இப்போதைக்கு அந்த விஷயங்களை அவங்க பேசுவாங்களான்னு தெரியல. முதல்ல கூட்டணியை வலுப்படுத்த வேண்டும். இந்த என்டிஏ அதிமுக கூட்டணியில் பாமக வருகிறதா, தேமுதிக வருகிறதா, மற்ற கட்சிகள், அநேகமாக தமிழ் மாநில காங்கிரஸ் வாசன் இங்கே தான் இருக்கார், அதில் எந்த மாற்றுக்கிறது ஒன்று, மற்ற ஐஜிகே கிருஷ்ணமூர்த்தி, நம்ம கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டியனுடைய இயக்கங்கள் எல்லாம் கூட இருக்குது. அப்படி இந்த தேர்தலுக்கு முன்னதாக இன்னும் 1 மாத காலத்திற்குள் இவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான வலுவான கட்டமைப்புள்ள கூட்டணி இதுதான் என்பதை உறுதிப்படுத்தி அவர்கள் ஒரு கூட்டு போராட்ட குழுவை அறிவித்து அவர்கள் திமுகவுக்கு எதிராக களமாடினால் மட்டுமே 2026 வெற்றி சாத்தியம். அப்படி இல்லைங்கிற போது ஒரு மிகப்பெரிய மீண்டும் ஒரு பின்னடைவை சரிவை சந்திக்கும். அது திரு எடப்பாடி உணர்வாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இன்றைக்கி இந்த 2 நாள், இன்றைக்கி நாளைக்கு நிர்வாகிகள் கூட்டம் வச்சுருக்காரு. அவருக்கு இடையில் இந்த ராஜ்யசபா வேறு ஒரு சிக்கலான பிரச்சனையாக இருக்குது. அதில் யாரை வேட்பாளர், சொந்த கட்சியிலேயே 4-5 பேர் இருக்காங்க. இதை தவிர தேமுதிக வந்து ரொம்ப ஆவலோடு காத்திருக்காங்க அவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றது. ஏன்னா அவங்க வந்து ஓப்பனாகவே கிளைம் பண்ணியிருந்தாங்க, அதிமுக எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருந்தது. ஆமாம், சொந்த கட்சியிலே 14 பேர் அதுக்கு நான் களத்தில் இருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். திருமதி விந்தியாவிலிருந்து விந்தியா, கோகுலேந்திரா, வைகை செல்வன், ஜெயக்குமார், ஜெயக்குமார், செம்மலை,
நம்ம ராஜன் செல்லப்பா பையன் சத்யன், ராஜ் சத்யன். ஆமாம் அது மாதிரி நிறைய தலைமை கழக நிர்வாக பொறுப்புகளில் இருக்கிறவர்களே வெளிப்படையாக நமக்கு தெரிஞ்ச 10-14 பேர். இதை தாண்டி சமுதாய ரீதியாக தலித்து பிரிவுகள், கொங்கு மண்டலம் பிரிவுகள், அதில் இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்பிக்கள் கூட எடப்பாடிக்கு நெருக்கமான வட்டாரத்தில் இது தொடர்பாக முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு. 2 இடங்கள் தான் இருக்குது. இந்த 2 இடங்களையுமே அதிமுகவை வைத்து கொள்ளுமா அல்லது அரசியல் கொடுத்த அந்த வாக்குறுதி அடிப்படையில், ஏன்னா அன்றைக்கு தேமுதிக எங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு தர்றதாக அதிமுகவில் உறுதி கொடுத்துருக்காங்கன்னு 2024 தேர்தலின் போது அறிவித்த போது எடப்பாடி உட்பட யாருமே மறுக்கலை. ஆனால் தேர்தல் முடிந்து இப்போது தேமுதிக போது அப்படியெல்லாம் நாங்கள் ஒன்றும் சொல்லலையே அப்படின்னு எடப்பாடி சொல்லிடுறார். ஆக ஒரு நம்பகத்தன்மை இல்லாத மனிதர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அடையாளம் தொடர்ந்து எடப்பாடி மேலே இருக்குது. அது ஒரு சரியான அணுகுமுறை இல்லை. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட இல்லாத போது நாம் எப்படி அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத அப்போ யோசிச்சிருக்கணும். இப்போ சொல்கிறாங்க அந்த மாதிரி. இப்போ என்னென்னா பாட்டாளி மக்கள் கட்சியை கொண்டு வர வேண்டுமென்றால் அங்கே 5 சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க. நீங்கள் தேர்தல் வந்தால் தான் எத்தனை எம்எல்ஏ ஆதரவு வேணும்னு இருக்கும். தேர்தல் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் 4 பேர் மட்டும்தான் அறிவிச்சிருக்கு. மீதமுள்ள ஒரு 23 எம்எல்ஏ இருக்கிறான். அதனால் போட்டு பார்ப்போம்னு ஒரு 5வது ஒரு ஆளை போட்டால் தான் தேர்தல் வரும். அப்போ தான் நம்ம கேன்வாஸ் பண்ணணும். எம்எல்ஏக்கள் தயவு வேணும், கொறடா உத்தரவு வேணும். இப்போ இல்லை. அப்போ 2 பேர், இந்த 2 பேருமே அதிமுகவுக்கு தரப்போகிறாரா? அப்படி இல்லை, கூட்டணி கட்சிக்கு ஏதாவது ஒரு கட்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி இந்த சட்டப்பேரவை தேர்தலில் அவருடைய ஆதரவு வேண்டும் அப்படின்னா 2021 அவங்களுக்காகவே ஒரு 10.5% கொண்டு வந்து அந்த வாக்குகளை மட்டும் குறிவைத்தார். எனவே அப்படிப்பட்ட ஒரு நோக்கம் இருந்து அங்கே கொடுக்க போகிறாரா அப்படிங்கிறது தெரியல. யாருக்கு இந்த ராஜ்யசபா சீட் திரு எடப்பாடி பழனிசாமி தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அதை கூட டிஸ்கஸ் கூட பண்ண மாட்டார். உங்களுக்கு கொடுக்கலாமான்னு நினச்சி அநேகமாக இந்த 2 நாள் கூட்டம் முடிஞ்சு அடுத்து அறிவிக்கலாம். ஜூன் 2ஆம் தேதிக்கு மேலே மனு தாக்கல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வேட்பாளர் அறிவிக்கப்பட்டு தேர்தல் என்று வந்தால்தான் அந்த விஷயங்கள், இல்லைன்னா 6 பேருன்னு டெக்ளேர் பண்ணிடுவாங்க. 6 இடம் காலி, 6 இடம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி டெக்ளேர் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்போ இது அவருக்கு ஒரு சிக்கலான இதாக தான் இருக்குது. ஏன்னா முதல் தர்ம யுத்தத்திலிருந்து 2ஆம் இது ஒற்றை தலைமைன்னு இவர் போகிறதுக்கு காரணமே இந்த ராஜ்யசபா சீட்டு தான். நம்ம தர்மர் அவருடைய அந்த தர்மரை கொண்டு வந்ததுனால தான் இனி திரு ஓபிஎஸ்சிக்கு அழுத்தம் கொடுத்து நம்ம கையெழுத்து வாங்க முடியாது, கட்டுப்பட மாட்டார் அப்படின்னு தான் அந்த ஒற்றை தலைமை இறுதி முடிஞ்சது. இப்போ அதே மாதிரி சீனியர்களை புறக்கணித்து யாருக்காவது கொடுத்தாருன்னா உட்குள்ள ஒரு சலசலப்பு உரசல் வருவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். ரொம்ப நன்றி சத்யன். நம்மளோட ரொம்ப டீட்டெயிலாக பல விஷயம் குறித்து பேசியதுக்காக மிக்க நன்றி. நன்றி.